எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் கார்த்திகா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாமி டைரிஸ். இன்றைக்கி வந்து நவிலனுக்கு வேக்சினேஷன் டே. ஆனால் வேக்சின் போடுவாங்களான்னு தெரியல, ஏன்னா அவனுக்கு கோல்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவன் ப்ரீத் பண்ணுறது ரொம்பவே கஷ்டப்படுறான். அதனால் சீக்கிரமாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பணும். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கார அடை தான் செய்கிறேன். அதுக்கு மாவு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேங்காவை வந்து துருவி போட்டுக்கணும். நான் இன்றைக்கி வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி போட்டுக்கிட்டேன். தேங்காய் போட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா ரொம்பவே கோல்டன் ப்ரௌன்லாம் ஆகணும்னு அவசியமே கிடையாது. சும்மா லைட்டாக வதக்குனிங்கன்னா போதும். இந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் பச்சரிசி, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் சிறுபருப்பு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு வந்து அதிகமாக போட்டிங்கன்னா கொல கொலன்னு ஆகிடும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி 4 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலையோ போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்து ஃபர்மெண்ட் ஆகணும்னு அவசியமே கிடையாது. அரைச்ச உடனே நீங்கள் செய்யலாம். அடை மாவு நீங்கள் அரைக்கும் போது நல்லா திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஊற்றி நீங்கள் வந்து உங்கள் தேவைக்கேற்ற கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாவு வந்து தோசை மாதிரிலாம் ஊற்ற முடியாது. மெலிசா கிறிஸ்பாலாம் கொஞ்சம் திக்காக தான் ஊற்றணும். அப்போ தான் வந்து அடை மாதிரி இருக்கும். இந்த அடைக்கு வந்து நான் நெய்யும் கடலெண்ணெயும் கலந்து வச்சுருக்கேன் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில். அதை ஊற்றி தான் சுடுறேன். இது ரெண்டுமே யூஸ் பண்ணிங்கன்னா தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இந்த அடைக்கு வந்து சைட் டிஷ்ஷே தேவையில்லை, ஏன்னா இந்த மாவுலேயே வந்து நம்ம எல்லாமே வதக்கி போட்டிருக்கோம். அப்படி வேணும்னா நீங்கள் தேங்காய் சட்னி, கார சட்னி, புதினா சட்னி எல்லா சட்னியுமே வந்து இதுக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி தான் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கேன். இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பணும். நவிலனுக்கு நாங்கள் எங்கே வேக்சின் போடுவோம்னா அப்போலோ கிரெடில் அண்ட் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் காரப்பாக்கமில் தான். மகிழன் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தான். இந்த வீடியோ நியூ மோம் டு பீஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா, நீங்கள் டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டல் செக் அவுட் பண்ணலாம். ஏன்னா தி ஒன் பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இன் ஓஎம்ஆர்னு சொல்வேன். ஹாஸ்பிட்டாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே நவிலனுக்கு கொஞ்சம் ஃபீவர் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் நாங்கள் பேராசிட்டமால் கொடுத்து தான் கூட்டிகிட்டு வந்தோம். இப்போ கோவிட் டைமுன்றதுனால வேக்சினேஷனுக்கு இருக்கிற குழந்தைங்களை மட்டும்தான் மேலே அனுப்புகிறாங்க. ஃபீவர் இருந்துச்சுன்னா கீழேயே வந்து ஃபீவர் கிளினிக் வச்சுருக்காங்க. அங்கே வந்து நம்மளோட டாக்டர் வந்து கீழே வந்து செக் பண்ணுவாங்க. நம்மளுக்கு முன்னாடியே கால் பண்ணி பேசுவாங்க என்ன பிரச்சனைன்ட்டு. அதுக்கப்புறமா கீழே வந்து பார்ப்பாங்க குழந்தைங்கள. நாங்கள் போன அன்னைக்கு அவ்வளோ குழந்தைங்களுக்கு ஃபீவர் கோல்டுன்னு வந்துட்டு இருந்தாங்க. நியர்லி நாங்கள் எங்கள் பீடியாட்ரிஷியன் பார்க்குறதுக்கு 5 hours ஆச்சு. ஃபர்ஸ்ட் வந்தார், 3 குழந்தைங்கள பார்த்துட்டு திருப்பி மேலே வேக்சினேஷனுக்கு போயிட்டார். திருப்பியும் 2வது வரும்போது தான் நாங்களே பார்த்தோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டோம். நவிலன் வந்து டாக்டர் வரவே மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டான் போல இருக்குது. வெயிட் பண்ணி டயர்டாகி தூங்கிட்டான்.
அதுக்கப்புறம் டாக்டர் வந்து பார்க்கும்போது 2 o'clock மேலே ஆகிடுச்சு. டாக்டர் செக் பண்ணிவிட்டு அவனுக்கு லைட்டாக ப்ராங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். அவனுக்கு மூச்சு விட முடியாததுனால நெபுலைசர் வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நாங்கள் வந்து மெடிசன்ஸ் வாங்கிட்டு ட்ரீட்மெண்ட் ரூம் வந்து நெபுலைசர் வைக்கலான்னு வந்திருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பாப்பா வந்து ஹாட் வாட்டரை வந்து மேலே ஊற்றிடுச்சு போலக்கு. சின்ன குழந்தை தான், ஒரு 1-1.5 வயசு இருக்கும். ரொம்பவே அழுதுகிட்டே இருந்தது. அதை பார்த்துட்டு இவன் வேறு அழ ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் வந்து குழந்தைங்க வச்சுருந்தீங்கன்னா சூடாக எதுவுமே வந்து பக்கத்தில் வைக்காதீங்க குழந்தைங்க பக்கத்தில். அந்த பாப்பாவுக்கு வந்து ஸ்கின் எல்லாம் அப்படியே பீல் ஆகிடுச்சு. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க வந்து பிளாஸ்டிக் சர்ஜன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நெபுலைசர் வச்சதுக்கப்புறம் அவன் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தான். அதுக்கப்புறம் SpO2 செக் பண்ணும் போது நார்மலாக இருந்தான். டாக்டர் வந்து 6 hours once வைக்க சொன்னாங்க. இப்போ நாங்கள் வைக்கும் போது 2:30க்கு மேலே ஆகிடுச்சு. ஒரு 8 o'clock அந்த மாதிரி டைம் வந்து நாங்கள் திருப்பி வைக்கணும். நாங்கள் வீட்டுக்கு போகும்போது 3:30 to 4 ஆகிடுச்சு. இப்போ தான் அவனோட ஃபேஸே கொஞ்சம் வந்து கிளியராக இருக்குது. போனோடனே அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். திருப்பியும் வந்து ஹாஸ்பிட்டல் போகணும். நவிலன் வந்து எதுவுமே சாப்பிடல. நான் மட்டும்தான் ஃபீட் பண்ணிகிட்டு இருந்தேன் அவனை. டாக்டர் வந்து அவனுக்கு வந்து நிறையா வாட்டர் கொடுங்க, வார்ம் ஃப்ளூயிட்ஸாக கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவனால் கஞ்சிலாம் இப்போ குடிக்கவே முடியல. ஏன்னா எது கொடுத்தாலும் வந்து வாமிட் பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ சூப் வைக்கலாம் அப்படின்னு வந்தேன். இந்த சூப்போட ரெசிபியை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி சூப் வந்து இதில் தான் செய்ய போகிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கெட்டில் கம் மல்டி குக்கர். இது வந்து ப்ரெஸ்டீஜ் பிராண்டோடது. இது நாங்கள் வாங்கலை. இது என் ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸில் கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக் பண்ணலாம், அதுக்கப்புறமா பேக் பண்ணலாம், க்ரில் பண்ணலாம், ஃப்ரை பண்ணலாம், எல்லாமே பண்ணலான்னு போட்டிருந்தது. இதில் வந்து ஹீட்டிங் பாயிலிங்னு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி வந்து நான் சூப் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ சூப் பண்ணுறேன். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் கார்லிக் வந்து சாப் பண்ணது, வெங்காயம் சாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அது எல்லாமே போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பீன்ஸு கார்ன் மட்டும் போட்டு செய்கிறேன். அது நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். இதுக்கு கொதிக்க வச்சதுக்கப்புறமா இந்த வாட்டர் வந்து நவிலனுக்கு வந்து தண்ணியை எடுத்துக்க போகிறேன். இது நல்லா ஒரு 5 to 10 minutes நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கப்புறமா இந்த வெஜிடபிள் ஸ்டாக் வந்து கொஞ்சமாக நவிலனுக்கு எடுத்து வச்சுக்க போகிறேன். இதில் வந்து நான் சால்ட் இன்னும் சேர்க்கவே இல்லை. நீங்கள் கிட்ஸ் அண்டர் 1 yearக்கு கொடுக்க போகிறீங்கன்னா சால்ட் சுகர் எதுவுமே சேர்க்கவே கூடாது. இப்போது எடுத்து வச்சுருக்க இந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் வார்ம் கண்டிஷனுக்கு வந்த உடனே நான் இதில் வந்து பெப்பர் சேர்த்து நவிலனுக்கு கொடுத்துருவேன். இப்போ தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக கார்ன் மட்டும் மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து அதை வந்து பாயில் ஆன வாட்டரில் வந்து சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5 to 10 minutesக்கு பாயில் பண்ண விடலாம். அப்போ வந்து இன்னுமே கொஞ்சம் திக்காகும். திக்கானதுக்கப்புறமா நம்ம வந்து சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த சூப்புக்கு தேவையான சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்ததுக்கப்புறமா நான் 1 teaspoon வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறமா சூப் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஏன்னா கார்ன்ஃப்ளவரில் இருக்க ஸ்டார்ச் வந்து சூப்பை நல்லாவே திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து நம்ம கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 minutes மட்டும் பாயில் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த மல்டி குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பெப்பர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். அவ்வளோதான், கார்ன் சூப் ரெடி. இப்போ வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்பணும். அவ்வளோதான், நாங்கள் செகண்ட் டைம் நெபுலைசரும் போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம் செம்ம தூக்க கலக்கத்தில் இருக்கிறாரு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பணும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10 o'clock ஆகிடுச்சு. இந்த வீடியோவை நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.